பேசுங்க. நீங்க நிப்பாட்டுங்கலாம் சொல்லாதீங்க மிஸ்டர் செல்வம். இல்ல வேண்டாம், தனி மனித தாக்குதல் வேண்டாம். இல்ல வேண்டாம். நீங்க யாரு? தூத்துக்குடி செல்வம் ஏன் கத்துனீங்க? இல்ல வேண்டாம், ஏன் கத்துறீங்க? இருங்க. பேசுங்க சார். தூத்துக்குடி செல்வம் பழக்க தோசையில அப்படி ஆயிட்டு. இல்ல பழக்க தோசையில கிடையாது. முழுக்க அபத்தமான வாதத்தை நான் முதலா வந்து நீங்க அறிவுபூர்வமா வைங்க. அறிவுபூர்வமா அதுக்கெல்லாம் சொல்லுங்க. அதாவது ஒரு 1000 கோடி ரூபாய் பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, பிரெடிகேட் எஃப்ஐஆர் இருக்கு. கொஞ்சம் எக்கோ அடிக்க நான் சொல்லிருக்கேன். சரி பண்ணிடுவாங்க. ஏடி வராங்க. அதுக்கு பிறகு கூட இங்க இருக்கு ஒரு சாராய ஊழலுக்கு நீங்க இவ்வளவு துணை போறீங்களா? இதோட வெட்கக்கேடு அரசியல் ரொம்ப ராங் இது. இல்ல வேண்டாம், தனி மனித தாக்குதல் வேண்டாம். ஊழலே ஊதாரித்தனமா செய்யற ஒரே கட்சி பாஜக இந்த நாட்டுல. சொன்னாங்களே எலக்டோரல் பாண்ட் என்ன ஊழல் இல்லையா? ரைடு விட்டீங்க, அடுத்த நாள் வாங்குனீங்களா? போடி போய் வாங்குனீங்க. இல்ல ஒவ்வொருத்தங்களா பேசலாம். லெனின் அவருடைய நேரம் பேசலாம். ஒவ்வொருத்தங்களா பேசலாம். உங்களுக்கு 10 கோடி 15 கோடி துடிக்குதா? அப்படி ஆயிரக்கணக்கான கோடி வாங்கி தின்னுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்கு வழி வரல போனா. லெனின் ஒவ்வொருத்தங்களா பேசலாம். ஒரு ஊழலுக்கு ஊழலை நியாயப்படுத்தி தமிழ்நாட்டில் நடக்கிற தலித் விவசாயிகள் யாரு? அவருக்கான நேரம் நான் கேக்குறேன். ஒண்ணு என் நேரத்தை அனுமதிக்க. இல்ல பேசுங்க தூத்துக்குடி செல்வம், உங்களுக்கான நேரம் தான் பேசுங்க. அதாவது ஒரு ஊழலை நியாயப்படுத்தி இந்த ஊழலை சப்பக்கட்டு கட்டுவதற்கு ஆளுங்கட்சிக்கு துணை போகிற யாராக இருந்தாலும் அவர்களும் ஊழல்வாதிகள் தான். யாரா இருந்தாலும் சரி. அதுல ஒரு அதிகாரி வீட்டுல ரைடு, ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டுல ரைடு, இவ்வளவுதான் விஷயம். டாஸ்மாக்ல இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி யார் போறா? தமிழ்நாடு அரசு போகுது சார். இதோட அவமான வெட்கக்கேடு. பேசலாம். கொஞ்சம் அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படிப்பட்ட ஊழல் செயல்படிகள் அடையாளம் காட்டப்படணும். இரண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க சார். ஒரு நீதிபதி இடைக்கால உத்தரவு, ஒரு பெஞ்ச் 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால உத்தரவு பிறப்பித்து விட்டு கேஸ் மெயின் கேஸ் தேதிக்கு வரும்போது அடுத்த பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இவங்க வெளியே போறாங்க. என்ன சார் நடக்குங்க? இல்ல தூத்துக்குடி செல்வம் அவரே லெனின் என்ன சொல்றாரு? நீங்க ஒரு நிமிஷம் சொத்து விளம்பரத்தை கூட ஒரு நிமிஷம். தூத்துக்குடி செல்வம் அவர் என்ன சொல்றாரு? ஊழல் நடந்துருச்சுன்னா இடி விசாரணை நடத்துது, சோதனை நடத்துதுன்னா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்களேன்றாரு. 90% மேலான வழக்குகள்ல குற்றம் நிரூபிக்கப்படல. டெல்லியில நடந்த ரைடு சார் இப்போ நம்ம சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஈடி ரைடு, தமிழ்நாட்டில் நடந்த டாஸ்மாக் ஊழல் தொடர்பான ஈடி ரைடு சம்பந்தமா இன்னைக்கு நம்ம டிபேட் பண்றோம். இதுல நீங்க அந்த விசாகன் என்கிற அதிகாரி யோக்கியனா, அந்த சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் யோக்கியனா, இத நீங்க விசாரணைக்கு பிறகு நீங்க கேளுங்க. இரண்டாவது அங்க நடந்தது இங்க நடந்தது டெல்லி நடந்ததுன்னு சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய கட்சி அவர்கள் ஏன் ஒரு பொதுநல வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் போடக்கூடாது? போட்டுக்கலாமே வேண்டாமா? அதை விட்டுட்டு இன்னைக்கு டிபேட்ல உட்கார்ந்துகிட்டு அந்த கட்சி இந்த கட்சின்னு சாயம் பூசுறது என்னன்னு கேட்டா ஊழலுக்கு துணை போகிற முயற்சியை தவிர வேற கிடையாது. ஒன்று. இரண்டாவது, இன்னும் கூட நான் கேள்விப்பட்ட வரையில் இன்னும் கூட 40,000 கோடி ரூபாய்க்கான ஆதாரம் ஈடியிடம் சிக்கி இருக்கிறது. 1 லட்சம் கோடி ரூபாய்க்கான அந்த தொடர்புகள் எல்லாம் வெளியே வரப்போகுது. அதிகபட்சம் ரொம்ப நாள் இல்ல, ஒரு 15 நாளைக்குள்ள பாருங்க தமிழ்நாட்டு அரசியலுடைய திசைவழி போக்கு வேற மாதிரி இருக்க போகுது. இல்ல போற போக்குல 1 லட்சம் கோடின்றீங்க, 40,000 கோடின்றீங்க. யாரு மேல இதுல ஆதாரம் என்ன இருக்கு தூத்துக்குடி செல்வம்? இல்ல சார், எல்லாமே இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா லேடிஸ் சார், இப்போ உள்ளங்கை உலகம் இருக்கிறது, யாராலையும் எதையும் மறைக்க முடியாது. இன்னும் கூட நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்களை குடிகாரன் ஆக்கி 40,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் ஆண்டு வருமானம் வருது. ஆனா கணக்கில் வராமலே தனியார் மது உற்பத்தியாளர்களிடத்தில் இருந்து கணக்கில வராம கொள்முதல் செய்து விற்பனை செய்து மது உற்பத்தி ஆலை இல்லையா? ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இத கேளுங்க, இத நீங்க கேட்க மாட்டேங்கறீங்க. ஃப்ரீயா விடுறீங்க. பிஜேபி யாருமே மது ஆலை நடத்தலையா?
நான் சொல்லவா அண்ணா, 6 ஆலை பாலசிங்க தமிழ்நாட்டுல. பட்டியலிங்க. சொல்லவா பாலசிங்க அண்ணா, சொல்லவா பாலசிங்க அண்ணா, யார் நடத்தினாலும் யார் பாண்டிச்சேரியில தப்பு 2 பேர் பண்ணாலும் நடத்துறாங்க. நீங்கள் தயவு செய்து பாலசிங்க அண்ணா, இல்ல, லெனின் கேக்குறாரு. திருமலை பேச சொல்லுங்க. இல்ல லெனின் என்ன கேக்குறாரு, ஒரே நிமிஷம் இருங்க, தூத்துக்குடி செல்வம். லெனின் என்ன கேக்குறாரு, குடிய ஒழிக்கிறவங்க நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊழல் பட்டியல்ல கலாச்சாரம் பாஜகவினுடைய சாப்பிட்டு ஒரே நிமிஷம் குஜராத்திலே இருங்க. சாவுறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த ஊழல் பட்டியல்ல பாஜகவினுடைய முக்கிய நபர்கள் வரலையா, அவங்க ஊழல்ல இல்லையா, அல்லது அமலாக்கத்துறை ஏன் அவங்க எல்லாம் போய் Washing சைன் பண்ண machine. மாட்டேன்றாங்க? நீங்க இப்ப லெனின் அண்ணனை சொல்லுங்க. இந்த மதுபான ஆலை நடத்துகிறவர் பிஜேபி காரர், பாரதிய ஜனதா காரர், அந்த பொறுப்புல இருக்கார், அவரை பிடிக்கணும்னு சொல்லி நீங்க வழக்கு போடுங்க சார். நீங்க மகாராஷ்டிராவில் ஒரு அமைச்சர் இரும்பு ஊழல், இரும்பு தாது ஊழல்ல நீதிமன்றத்தால் வருமானத்தை மீறிய சொத்து சேர்த்தார் என்று சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா அவர் போட்ட முதலீடு என்ன 3 ஆண்டுகளில் எப்படி 3000 மடங்கு உயர்ந்தது, அதற்கான நேரடி பதில் தருவார்களா? பதில் சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? ஒரு விஷயம் தூத்துக்குடி கேளுங்க. செல்வம். சொல்லுங்க. உங்க 10 அமித்ஷாவுடைய மகன் கோடி ஜெய்ஷா நாளைக்கு அவருடைய வருமானம் கேட்கிறேன். எப்படி உயர்ந்தது, அண்ணா, என்ன தொழில் செய்தார்? அவர் பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க லெனின். லெனின் அண்ணா, 10 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாய் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி பொது உடைமை இயக்கம் ஒரு காலத்துல இப்படி ஐயா, இந்த பாருங்க. இல்ல, வேண்டாம், இருங்க. இவர் பிஜேபிக்கு போனது இந்த பணம் வாங்குறதுக்கு தான் தூத்துக்குடி போயிருக்காரு. செல்வம். ஒரு திராவிட இயக்கத்துல இருந்து பிஜேபிக்கு ஏன் இவர் போனாரு? வைகோ அணியில இருந்து மிகப்பெரிய பொது தலைவரா இருந்தவர் திராவிட குழு ஏன் போனாரு? பணம் வாங்கி தான் போயிருக்காரு, பணத்துக்கு தான் பேசுறாரு. இல்ல ஆதாரம் இல்லாமல் எந்த ஆமா, கருத்தும் ஆதாரம் பேசாதீங்க. இல்லாம எப்படி இல்ல, பயன்படுத்த டேட்டா அடிப்படையில பேசலாம். ஏங்க, இல்ல, அது தூத்துக்குடி நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிருக்கோம். செல்வம், லெனின். வங்கியில வாங்கினது. நீங்க பொறுப்பேற்கிறதா இருந்தா நான் பொறுப்பேற்கிறேன். வங்கியில வாங்கினது. நீங்க பொறுப்பேற்கிறதா இருந்தா நான் பொறுப்பேற்க தயார். விவாதம் ஒரே நிமிஷம். லெனின் இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. என்ன பேசுறாரு? தூத்துக்குடி வாயில செல்வம். பேசுறாரு. நியாயப்படுத்தாதீங்க சார். அடுத்த தலைமுறை அந்த டேரிங்கா வாங்க. அடுத்த தலைமுறை என்னன்னு சொல்லுங்க. ஒரு 3 தலைமுறை குடிக்காத விவாதத்தோட தூத்துக்குடி செல்வம், தூத்துக்குடி செல்வம். லெனின் ஒரு நிமிஷம் இருங்க. லெனின் பிஜேபி ஆள்ற இல்ல, விவாதத்துடைய மையத்திலிருந்து பேசலாம். விவாதத்துடைய மையத்திலிருந்து பேசலாம். அத சொல்லுங்க. அவர் உடனே வந்து தமிழ்நாட்டுல இப்போ விசாகன் எடுக்கிற அதிகாரி 15 கோடி கீரல் எடுத்து வீட்டுல ரைடு நடக்கு. பிச்சாத்து இருங்க. நடக்கு. ரெண்டு பேர் கேளுங்க சார். 2 பேர் மேலாளர்கள் வீட்டுல ரைடு நடக்கு. ரைடு முடிஞ்ச பிறகு ஈடியில இருந்து அபிஷியல் பிரஸ் ரிலீஸ் வரும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இன்னொன்னு கேளுங்க. ஈடி என்ன செய்தது? அப்ப இல்லங்க தெரியல. இருங்க லெனின் வரிக்கு வரி குறுக்கிட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க. லெனின் வரிக்கு வரி குறுக்கிட்டீங்க. ஒவ்வொரு அப்படிலாம் விட நீங்க வரிக்கு வரி கேட்டுட்டு இருக்கீங்க. என்னாலே உள்ள வர முடியல. அதான் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல, வரிக்கு வரி பேசினா அவர் பதில் சொல்லணும்ல. அவர் பதில் சொல்றதுக்கான நேரம் கொடுக்கணும்ல. சொல்லுங்க. அதாவது பிரிடிகேட் எஃப்ஐஆர் இருக்கிறதுனால, பிரிடிகேட் கேஸ் இருக்கிறதுனால ஈடி உள்ள வராங்க. இப்போ ஈடி வருதுன்னு சொன்ன உடனே நீங்க தமிழ்நாடு அரசு ஈடி விசாரிக்க கூடாது, டாஸ்மாக் வழக்கை ஈடி விசாரிக்க கூடாது என்று எது டாஸ்மாக்கும் கேஸ் போடுறாங்க, தமிழ்நாடு அரசு போடுறாங்க. இது என்ன இருங்க. அவர் ஸ்கைப்ல இருக்காரு, அவரை பேச முடியல. இதையும் சேர்த்து கேளுங்க. நீங்க கேட்க மாட்டே. போன தேர்தல்ல 4 கோடி ரூபாய் பிடிபட்டது. கேளுங்க. அது யார் போனா? வரிக்கு வரி குறுக்கிட்டீங்கன்னா அவர் பேசுறது நம்ம கேட்க இருங்க ஒரு நிமிஷம். அவர் நம்ம என்ன பேசுறோம்னா அவருக்கு தெரியாது. ஃப்ரீலான்ஸா விடுறீங்க. ஃப்ரீலான்ஸா ஆமாங்க. அந்த 4 கோடிக்கு பதில் சொல்லுங்க. யார் போனது? ரயில்ல பிடிக்கப்பட்ட பணம் யார் பணம்? பேசலாம். இருங்க 2 பேர் இருங்க. நான் பாண்டியன் சார் போட்டு தூத்துக்குடி செல்வம். நான் முதல் கட்டத்துல நயினார் நாகேந்திரன் வரேன். நாடே நாறுது. அதுக்கு சொல்லுங்க யோக்கியத்தை பத்தி. பொதுநலக்கு வழக்கு போட்டுறீங்களா சார்? இல்ல, ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று. அதான் சார் உங்க தலைமை எப்படி இருக்கு பாருங்க சார். தேர்தலுக்கு 4 கோடி ரூபாய் மூட்டை கட்டி கொண்டு போயிருக்கீங்களா சார்? அது வெளியில வந்துச்சுல சார்? அது என்ன சார்? அது உழைச்ச பணமா சார்? அது விசாரிக்கட்டும். விசாரிச்சு உண்மையா இருந்தா தண்டிக்கப்படுறவங்க. நீங்க எதுக்கு விசாரணை பேசலாம். தூத்துக்குடி செல்வம் பேசலாம். லெனின் தூத்துக்குடி செல்வம் 2 பேர் பேசலாம். இருங்க. திமுகவை விட கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் இவ்வளவு பதறுது? லெனின் தூத்துக்குடி செல்வம் 2 பேர் இருங்க. நான் வரேன். நான் பாண்டியன் சார் போயிட்டு வரேன். நான் இருங்க வரேன். விடுதலை சிறுத்தைகள் பதறல செல்வண்ண. விடுதலை சிறுத்தைகள் பதறல. நான் இருக்கிற உண்மை. பாலசிங்கம் நீங்களும் வந்துட்டீங்களா இப்போ? இருங்க, ஆரோக்கியமா பேசலாம் பாலசிங்கம். இருங்க வரேன்.